31 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் மொதல் பார்த்துக்குவோம். 12 இன்ச் ஹைட்டு, செஸ்ட் 31, பஸ்ட் 32, வெயிட் 26, ஆர்ம் ஹோல் 13, ஸ்லீவ் 5, ஸ்லீவ் ரவுண்டு 10.5, ஷோல்டர் 13.5, பஸ்ட் பாயிண்ட் 7.5. முதல் லைனிங் கிளாத் எடுத்து விரிச்சுக்குவோம். கீழே ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/4 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்குவோம். பன்னெண்டு இன்ச்சு ஹைட்டை அளந்துக்கிட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்குவோம். இப்போ ஷோல்டர் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் இறக்கிக்குவோம். செஸ்ட் லைன் வரைஞ்சிட்டு நெக்கு 2.25 இன்ச்சு, ஷோல்டர் 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சு லென்த்தில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. செஸ்ட் லைனுக்கும் ஷோல்டருக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. செஸ்ட் 7.25, 31ல் 4 ஒரு பங்கு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ். வெயிஸ்ட் 6.5, 26ல் 4 ஒரு பங்கு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டுட்டு சைடை ட்ரா பண்ணிக்கோங்க. ஈவனாக 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஆர்ம் ஹோலில் மிடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு அந்த ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் 13, 6.5 இருக்கணும். ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கழிச்சிட்டு நெக் வந்து 8.5, ஷோல்டர் மேலே 1/2 இன்ச்சு இருக்கிறனால 8.25 இன்ச்சு வச்சுக்குவோம். வச்சுட்டு ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வெயிஸ்ட் லைனில் மிடில் மார்க் பண்ணி ஒரு 3.5 இன்ச்சுக்கு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம். டாட்லேருந்து வெயிஸ்ட் லைனுக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது டாட் பிடிச்சா ஸ்ட்ரைட் ஆயிரும், அதுக்காக தான். இப்போ பேக் கட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் இன்னும் செக் பண்ணல, அந்த ஆர்ம் ஹோலை முதல் செக் பண்ணிக்குவோம். 6.5 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்குவோம். 6.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். செஸ்ட் மார்க்கு, டாட் மார்க்கு எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். செஸ்ட் லைனில் 1/2 இன்ச்சு மேலே கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போடுவோம். ஒரு 1/4 இன்ச் லைன் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக போட்டுக்குவோம். ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணிக்குவோம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைன், செஸ்ட் லைன், நெக்கில் மட்டும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. செஸ்ட் லைனில் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளக்கூடாது, அதை கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. லேசாக கிராஸாக வரும். இங்கே 5.5 இன்ச்சு அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனே அதே மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு, 2.25 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட்டு 7.5 இன்ச்சு. இப்போ 8 இன்ச்சு வச்சுருக்கோம். 8 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 3 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க அண்டர் பஸ்ட்டுக்கு.
இப்போ 3 இன்ச்சு பஸ்ட் பாயிண்ட்டு, அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதுலேருந்து ஆம்ஹோல் சென்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு ஏற்றி குறுக்க ஒரு லைன் போட்டு 3/4 இன்ச்சு டாட் வர மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த டாட்டு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு, 6 இன்ச்சில் இந்த ஆங்கிளில் தான் எடுக்கணும் பார்த்துக்கோங்க. நெக் லைன்லேருந்து இப்படி போட்டு இது பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு ஆம் லைன் போடணும். அதுக்கு முன்னாடி பஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்குவோம். 32னா 8 இன்ச்சு வரும். 1 இன்ச் லூஸ் வச்சு 9 இன்ச் வச்சுருக்கோம். இங்கேயும் 1 இன்ச்சு வச்சுருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கலாம். கால் இன்ச்சு கூட இருக்குது, அதனால் திரும்ப நம்ம செஸ்ட் லைனை கரெக்டாகவே வச்சுக்கலாம். 8.75 வச்சா போதும். இப்போ 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸில் போட்டுக்கோங்க. நெக் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். இப்போ வெயிஸ்ட் லைன் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. 2.5 இன்ச்சுக்கு 1.25 டிவைட் பண்ணி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியும் போட்டுக்கலாம், ஏற்றியும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பெல்ட் அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலே ஏற்றியே வெட்டுறேன். இப்போ சைடு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டுக்கு எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவையுமே குத்து மதிப்பாக பிடிக்கக்கூடாது. கரெக்டாக அளந்து பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸு நீட்டாக வரும். பெல்ட் ஹைட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பெல்ட் வெட்ட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக முதல் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் போட்டு 1.5 இன்ச்சு சைடு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. அடுத்து 4/4 வெயிஸ்ட்டில் 1/2 இன்ச்சு சைடு லைன் போடும்போது ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் போடும்போது இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு அளந்துக்கோங்க. 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாலங்க 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு சைடில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு சென்டர் 3 இன்ச்சுக்கும் இது ஒரு 3/4 இன்ச்சு கிராஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஃப்ரண்ட்டில் போட்டு இந்த பெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இந்த அளவு வரும் நமக்கு. ஓகே, பெல்ட்டை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெல்ட் வெட்டியாச்சு. சைடு இந்த கிராஸ் வெட்டுறது நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ். துணியை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டுட்டு
5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கீழே 5.25 வச்சுக்கோங்க. 10.5 இன்ச்சு கை லூஸு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. இங்கே நமக்கு 6.5 இன்ச்சு வேணும். நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 6.25. 1/4 இன்ச்சு லூஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மார்க் பண்ணிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். அரை இன்ச் மேலே ஏற்றிட்டு அதுலேருந்து இந்த பக்கம் பெண்டு பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிக்குவோம், சென்டர் மார்க்கும் பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் கவர் வெட்டணும். இங்கே ஒரு 1/4 இன்ச் ரவுண்ட் எடுத்து சென்டருக்கு வந்து மேலே ஒரு 1/4 இன்ச் ரவுண்ட் எடுத்துக்கணும். அவ்வளோதான். சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பேக் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.